உங்களுக்கு தெரியுமா, வரும் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை புனிதமான வைகுண்ட ஏகாதசி வருகிறது. அன்றைய தினம் விடியற்காலையில் எழுந்து குளித்து வாசலில் கோலம் போட்டு அதிகாலையில் பெருமாள் கோவிலில் நடைபெறும் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எம்பெருமானை மனமார்ந்து வணங்கி சொர்க்க வாசல் வழியாக வெளியே வர வேண்டும். பின்னர் பகல் முழுவதும் உணவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் உபவாசம் இருந்து தண்ணீர் மட்டும் அருந்தலாம். முடியாதவர்கள் பால் அருந்தலாம். வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பு தண்ணீரில் துளசி வைத்து பகல் முழுவதும் அமைதியாக இருந்து பெருமாளை தியானிக்க வேண்டும். அன்றைய தினம் உறங்காமல் மாலை நேரத்தில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு காயத்ரி மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முடிந்தவரை ஜபிப்பது சிறப்பு. மறுநாள் டிசம்பர் 31 புதன்கிழமை துவாதசி அன்று வீட்டில் வைத்திருந்த துளசி தீர்த்தத்தை பருகிய பின் விரதத்தை முறையாக நிறைவு செய்ய வேண்டும். இந்த விரதத்தை மனப்பூர்வமாக கடைபிடிப்பவர்களுக்கு எம்பெருமான் அருளும் மன அமைதியும் வாழ்வில் வளமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கோவிந்தா கோவிந்தா.